வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவும் வேப்பம்பூவை பேஸ் பண்ணி தான். சரி, இன்றைக்கி எடுக்கிறதே வேப்பம்பூவும் சேர்த்து எடுக்கலாமேன்றதில் எடுத்துட்டேன். வேப்பம்பூ ரசம். வேப்பம்பூ வந்து ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. நீங்கள் பார்க்க போனீங்கன்னா டயபிட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தாலும் நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் எப்படியான அதை சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதே வேப்பம்பூ ரசத்தை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் தெளிவாவது அவளுக்கு அந்த ரசத்தை இது பண்ணி கொடுத்தேன்னா வயிற்றில் இருக்கிற இந்த பூச்சிலாம் இதாகும். ஸோ இந்த வேப்பம்பூ ரசம் பல விதத்துலேயும் நமக்கு உடம்புக்கு நல்லதான ஒரு சமாச்சாரம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு தக்காளிலாம் வேணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அது வேணுங்கிற அளவுக்கு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு, புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் இல்லையா. கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 2 கப்பு இந்த மாதிரி தண்ணி விட்டு அதை கொதிக்க விடுங்க. இதில் வந்து இந்த மாதிரி பச்சை மிளகா 2 ஸ்லிட் பண்ணிக்கோங்க போதும். இதை போட்டுருங்க. சாம்பார் பொடி ஆர் ரசப்பொடி உங்கள்கிட்ட எது இருக்கோ அது ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதில் எதுவுமே இன்னும் பெருங்காயம் போடலை, கருவேப்பிலை போடலை. என்னடா அப்படியே கொதிக்க வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டுருப்பேன். நம்ம வந்து கடைசியாக நெய்யை விட்டு கடுகு தாளிக்கரிச்சே தான் பெருங்காயம், வேப்பம்பூ, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து தான் மேலே தான் விடணும் அதில் ரசத்தில். அப்போ தான் அந்த ரசம் ரொம்ப வாசனையாகவும் நல்ல அதில் இந்த வேப்பம்பூவில் இருக்கிற சாரெல்லாமும் அந்த இதில் இறங்கிக்கும். ஆக்சுவலி பார்க்க போனேன்னா இதெல்லாம் பத்திய ரசம். பத்திய ரசம் அப்படின்றதே நம்ம வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது நமக்கு. இப்போது இது நல்லா கொதிச்சுடுத்து துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு எது உங்கள் கையில் இருக்கோ ஒரே ஒரு கரண்டி நல்லா ஜல விட்டு விளாவிடுங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி இது எல்லோவாக நுரைச்சி வரணும். ரசம் கொதிச்சிடக்கூடாது. நுரைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி தாளிக்கணுன்றது காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஃபுல்லாக எல்லோவாக நுரைச்சி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்டேஜில் இதை இறக்கிடுறேன். நெய் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். கடுகு, ஒரு 3 மிளகா வத்தல் போடுறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதில் வேப்பம்பூ போடுறேன். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். கருவேப்பிலையும் இதிலேயே பிச்சு போடுங்க. பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன் வரைக்கும். வேப்பம்பூ வறுக்கிறது அவ்வளோ மணமாக இருக்குது. கருகிடக்கூடாது. அடுப்பை அணைச்சிடுறேன். இதில் இருக்கிற ஹீட்லேயே அது வறுபட்டுடும்.
இது இப்போ ரசத்தில் போடலாம். இதை வந்து கொஞ்ச நாள் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சிடனா தான் இந்த வேப்பம்பூவோட எசன்ஸ் எல்லாம் அந்த ரசத்தில் இறங்கிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் குழந்தைகளுக்கு வேப்பம்பூ இல்லாமல் ரசம் கொடுத்தா கூட அது ரொம்ப வயிற்றுக்கு நல்லது. நம்மளாம் பெரியவாள்லாம் வேப்பம்பூவோடு சாப்பிட்றதே ரொம்ப நல்லது. இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.